நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதோ பாரு, எனக்கு ஜக்கு மாதிரி சிகப்பா இருக்கவங்க தான் பிடிக்கும். ஜக்கு செவப்பா? ஆமா, கருஞ்செவப்பு. என்னடா பெருமூச்சு விடுற? நீ ஸ்வேன்னு சுருக்கி கூப்பிடுற, நான் அதை இன்னும் சுருக்கி செல்லமா இஸ்ஸு இஸ்ஸுன்னு கூப்பிடுறேன். தப்பா இஸ்? சீச்சி, நிஜமாவே என்ன பிடிச்சிருக்கா இஸ்? ஆமா ஜக்கு, ஒருவேளை நமக்கு நடுவில் ஏதாவது ஒர்க் அவுட் ஆனா கூட ஈஸியா வெளியில சொல்ல முடியும். எப்படி? ஜக்குபாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். டக்குன்னு ஒரு நாள் ஜக்கு பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிடுவேன். ஜக்குக்கு கிட்ட பார்வை, தூரத்துல இருக்க பொருளா சரியா தெரியாது. இப்போ கிட்ட வந்துட்டேன், சரியா தெரியுதா? அவன் நல்லா படிப்பான். டே மாப்ள, அவசரத்துல என்ன போட்டு தரதான் நினைச்சு என் பிளஸ் பாயிண்ட சொல்லிட்டே மாப்ள. ஸ்வேதா, கடைசியா நீ என்ன சொல்ல வர்ற? எனக்கு இதுலலாம் பெருசா விருப்பம் இல்ல. அப்படி ஒரு வேளை எனக்கு ஒருத்தனை பிடிச்சதுன்னா என்னோட சாய்ஸ் நம்ம காலேஜ்லயே ஜக்கு தான். பாய். பாய். துளி 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 மழையாய் வந்தாலே, சுட 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 மறைந்தே போனாலே. கவிதைலாம் படிச்சியா? எப்படி இருந்துச்சுன்னு சொல்லவே இல்லையே. பிரியா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னா. பிரியா கிட்ட காட்டினியா? ஏன் ஓ ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயும் காட்டலையா? காட்டணும்னு காட்டல, அவங்கள பிடிங்கி படிச்சுட்டாங்க. என்ன சொன்னாங்க? பிரியா என்ன சொன்னா? இது வெறும் கவிதை மாதிரி இல்ல, இதுல ஏதோ மெசேஜ் சொல்ற மாதிரி இருக்குன்னு சொன்னா. ஓ ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க? அவங்க அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை, ஆனால் சாதாரண கவிதையை விட இதில் ஏதோ ஒன்று இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? கவிதைங்கிறது கொஞ்சம் கற்பனையும் பொய்யும் கலந்தது தானே. அப்படியா? இல்லை, அது கொஞ்சம் உண்மையும் கலந்தது தான். வைரமுத்து பாணியில கவிதைக்கு பொய் அழகுன்னு சொல்ல வரியா? இல்லை, அப்படிலாம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் அது ஒவ்வொரு மாதிரி. உனக்கு அது எந்த மாதிரின்னு சொல்லு. உன்னோட கவிதை வெறும் கற்பனையா இல்ல இதுல நிஜம் இருக்கா? கவிதையை நாம் எப்படி எழுதுறோங்கிறது முக்கியம் இல்லை, அது எப்படி போய் சேருதுங்கிறது தான் முக்கியம். நான் என்ன நினச்சி எழுதினேங்கிறது முக்கியம் இல்லை, அதை படித்தப்போ உனக்கு என்ன தோணுச்சுங்கிறது தான் முக்கியம். உனக்கு என்ன தோணுச்சு? அழகு வந்துச்சு, ஆனா சந்தோஷமா இருந்துச்சு. எனக்காக எங்கேயோ யாரோ இவ்வளவு தூரம் யோசிக்க முடியுமான்னு ஆச்சரியமா இருந்துச்சு. உன் கவிதை படிக்கிறப்போ ஏதாச்சும் நடந்துருமான்னு பயமா இருக்கு. எது நடந்தாலும் பாத்துக்கலான்ற தைரியமும் வந்துச்சு. எனக்கு புரியல சரோ, நான் என்ன செய்யட்டும்? சொல்லணும்னு நினைக்கிறதெல்லாம் நீ புத்திசாலித்தனமா உன் கவிதைக்குள்ள மறைச்சு வச்சு சொல்லிட்ட. நான் சொல்லணும்னு நினைக்கிறத சொல்றதுக்கு தான் சரியான வார்த்தை கிடைக்காம தடுமாறிட்டு இருக்கேன். நான் இவ்ளோ கஷ்டப்படுறேன்ல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல. என்னை ஏன் டார்ச்சர் பண்ற? அதை நீயே முதல்ல சொல்லலாம்ல. அது சொல்லு. முதல்ல ஃபோன் அட்டன் பண்ண. அப்பா சொல்லுங்கப்பா. சரிப்பா சரிப்பா, சீக்கிரம் வந்துடுறேன். என்னவா? மதுரையிலேருந்து யாரோ என்ன பொண்ணு பார்க்க வராங்களாம். சும்மா ஃபார்மாலிட்டி தான், சீரியஸா ஒன்றும் இல்லை. இன்னும் உன் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறத நிறுத்தலையா? பேரண்ட்ஸ்னா பார்க்க தானே செய்வாங்க. ஆமாம், பார்க்க தானே செய்வாங்க. நீ ஏதோ சொல்ல வந்தியே? ஒன்றும் இல்லை, நான் கிளம்புறேன். உன்னை அப்புறமா பார்க்குறேன். மறித்து விடுவாயோ என்கிற பயத்தில்
சொல்லப்படாமல் இருக்கிறது என் காதல். மறுக்கப்பட்ட என் காதலை விட சொல்லப்படாத காதல் பரவாயில்லை தான். நம் காதல் நிறைவேறாமல் போனதன் தவறு என்னுடையதாகவே இருக்கட்டும்.